ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். நல்ல காரசாரமாக புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதை வந்து நீங்கள் 3 மந்த் வரைக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு 2 கைப்பிடி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியான வரமிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரமிளகாயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா விதையோடு போட்டோம் அப்படின்னா காரம் ரொம்ப இதாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால் அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா வரமிளகாயிலையும் இந்த மாதிரி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த விதை நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா இருக்கு இல்லையா, இது கூடவே இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஏன் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் நைஸாக அரைப்படும், அதனால தான் ஊற வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம 3 தக்காளி நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எடுத்துக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டை அரைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் வரமிளகாய் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம், தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த தக்காளி கார சட்னிக்கு ஏற்ற தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த தக்காளி கார சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியும். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இந்த எண்ணெய் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் இறங்கி தக்காளி கார சட்னிக்கு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது கூட எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் இதை வதங்கிறதுக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேணாம், இவ்வளோ வரமிளகாய் போடுறோமே காரம் அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்ததுனால காரம் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்கேற்றாப்புல எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ சேர்க்காதீங்க, கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த மிக்ஸர் ஜார் கழுவின தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அப்படியே வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த தக்காளி கார சட்னியோட ஃப்ளேவரே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி. இது வந்து நல்லா ஆறவும் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி. நல்லா சுட சுட ஒரு இட்லி வச்சுக்கோங்க. நடுவில் இந்த தக்காளி கார சட்னியை வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி சாப்பிட்றதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு பாட்டில் ஈரம் இல்லாத பாட்டிலில் பார்த்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.